தாய் வீடு 2021 தொன்மையை தேடி 3 வேளிர்குடி செல்வநாயகி ஸ்ரீதாஸ். வேளிர் என்பவர்கள் யார்? தமிழ்நாட்டு ஆதிக்குடிகளா? தமிழ்நாட்டு ஆதி மன்னர்களா? தமிழக அரசை உருவாக்கிய மன்னர் பரம்பரையினரில் ஒரு குழுவைச் சேர்ந்தவர்களா? விடை இலகுவாக கிடைத்து விடாது, ஆனால் கிடைக்கும். வேளிர் பற்றிய ஆய்வுகள் காலம் காலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தமிழ் மொழியில் இன்று கிடைக்கப்பெறும் நூல்களில் ஆதி நூலான தொல்காப்பியம் அரசு பற்றிய மிக விளக்கமான தகவல்களை தந்திருக்கிறது. ஆய்வக நிலை அடிப்படையிலான அரசுகள், நிலத்தின் தன்மைக்கேற்ப அரண்கள், நில அடிப்படையிலான வேறுபட்ட போர் முறைகள், போர் தர்மங்கள், போரின் விளைவுகள், அரச விரிவாக்கம், வணிகம் முதலிய தகவல்களை பொதுப்பட கூறிச் செல்கின்றது. எந்த ஒரு மன்னரையோ மன்னர் பரம்பரையையோ பெயர் சுட்டி கூறவில்லை. தொல்காப்பியம் சேர சோழ பாண்டியர்களை அவர்கள் பெயராலோ குடிப்பெயராலோ குறிப்பிடாது, அவர்களது அடையாள பூவால் அடையாளம் காட்டுகிறது என்று தொன்மையை தேடி முதலாம் பகுதியில் கண்டோம். தொல்காப்பியம் பொருளதிகாரம் தொல்காப்பியர் காலத்து தமிழர் பண்பாட்டினை பாடல் வழி உலகுக்கு எடுத்து கூறும் புலவனுக்கு அவன் பாடல் பாடுவதற்குரிய விதிமுறைகளை, எல்லைகளை வகுத்து காட்டும் ஒரு இலக்கணமாகும். தொல்காப்பியர் காலத்தில் தமிழர் பண்பாட்டினை பாடல் வழி உலகுக்கு எடுத்து கூறும் புலவனுக்கு அவன் பாடல் பாடுவதற்குரிய விதிமுறைகளை, எல்லைகளை வகுத்து கூறும் இலக்கண நூலாகும். 9 இயலை கொண்ட தொல்காப்பியத்தில் முதலாம் இயலான அகத்திணை இயலில் புலவன் பாடல் பாடுவதற்குரிய களம் அமையும் விதிகள் கூறப்படுகின்றன. அதாவது பாடல் பாடுவதற்குரிய இடம், நிலமும் காலமும், காலை மாலை முதலிய சிறு பொழுதுகளும், கூதிர் முதலிய பெரும் பொழுதுகளும் ஆகிய முதற்பொருட்களும், அவ்வம் நிலங்களின் பின்னணி காட்சியாக அமையக்கூடிய கருப்பொருட்களாகிய விலங்குகள், பறவைகள், மரங்கள், அவ்வம் நிலத்திற்குரிய உணவு, பண், பறை, யாழ் இவை போன்ற பிறவும் அந்நிலங்களுக்குரிய புணர்தல், ஊடல், பிரிதல், இருத்தல், இரங்கல் ஆகிய ஒழுக்கங்களும் உரிப்பொருளாக கூறப்படுகின்றன. மிகவும் தெளிவாக அவற்றின் இலக்கண எல்லைகள், வழுக்கல், வழுக்காத்தல் முதலியன கூறப்பட்டிருக்கும் வகையில் புலவன் தவறு செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. தொல்காப்பியத்தில் நாம் கண்டு வியக்கும் மிகச்சிறந்த பண்பாவது கணினி முதலிய நவீன வசதிகள் எதுவும் அற்ற அவர் காலத்திலேயே கூற வந்த ஒரு விடயத்தையும் மிக தெளிவுடனும் ஐயத்துக்கு இடமின்றியும் கூறியது கூறல், குன்ற கூறல், குறைபட கூறல் என்னும் குற்றங்கள் எதுவும் இன்றியும் கூறி செல்லும் அழகுதான். வாழ்வியலுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய உயர் பண்பாட்டை காட்ட முயலும் தொல்காப்பியர் அவரது வாழ்வியல் இலக்கணத்துக்கு மேட்டுக்குடி மக்களையே கதாமாந்தர்களாக கொண்டு அவர்கள் வாழ்வியலையே சுவைப்பட கூறுகிறார். அவ்வாறு கூறும் பொழுது சுட்டி எவர் பெயரும் கூறாத ஒரு கட்டுப்பாட்டுடனேயே
அகப்பாடல்கள் பாடப்பட வேண்டும் என்னும் கட்டுப்பாட்டை விதித்து இருக்கிறார். நூற்பாக்களை கொண்ட புறத்திணையியல் தமிழ்நாட்டு வரலாற்றின் தொடக்க காலத்தை காண விளையும், அதாவது தமிழ்நாட்டு வரலாற்றின் தொடக்க காலத்தை காண விளையும் ஆய்வாளனுக்கு அரிய தகவல்களை தாங்கி நிற்கும் ஒரு ஆவணமாகும். அதே வேளையில் தொல்காப்பியம் எந்த ஒரு இடத்திலும் மன்னர்கள், தலைவர்கள், அரசர்கள் என்று சுட்டி எவர் பெயரையும் குறிப்பிடாது இருப்பதில் மிக தெளிவாக இருந்திருக்கிறது. சங்க இலக்கியங்கள் கூறும் வரலாற்று தகவல்களை உறுதி செய்வதற்கு வேறு புதைபொருள் சான்றுகள், நாணயங்கள், பிறநாட்டு யாத்ரீகர் குறிப்புகள், உள்நாட்டு வெளிநாட்டு கல்வெட்டுக்கள் போன்ற புறச் சான்றுகளின் துணை இல்லாதவிடத்து அவை வெறும் இலக்கியங்களே. அவை கூறும் தகவல்கள் எதுவும் வரலாறாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில் அதன் தகுதியை இழந்து விடுகிறது. அவை கூறும் தகவல்கள் எதுவும் வரலாறாக ஏற்றுக்கொள்ளப்படும் தகுதியை இழந்து விடுகிறது. இந்த நிலைப்பாட்டை மனதில் நிறுத்தி வேளிர் அரசர்கள் பற்றிய வரலாற்றை ஆராய முற்படலாம். வேளிர் வடக்கிலிருந்து வந்தவர்கள் என்ற ஒரு கூற்று உண்டு. வேளிர் வடக்கிலிருந்து வந்தவர்களா? முதலாவதாக மூதறிஞர் மு. ராகவையங்கார் அவர்கள் வேளிர் வடக்கிலிருந்து வந்த யாதவர்கள் என்ற கருத்தை முன்வைக்கிறார். வடபான் முனிவன் தடவினில் தோன்றி செம்பு புனைந்து இயற்றிய சேண் நெடும் புரிசை உவரா ஈகை துவரை ஆண்டு என்னும் புறநானூற்று 201வது பாடலுக்கு, அதாவது புறநானூறு 201வது பாடலுக்கு இந்த அடிகளை சான்றாக நிறுவி இவர் தனது கூற்றாகிய வேளிர் வழக்கிருந்து வந்தவர்கள் என்பதை நிறுவம் முனைகிறார் மூனா ராகவையங்கார் அவர்கள். வடபான் முனிவன் தடவினில் தோன்றி செம்பு புனைந்து இயற்றிய சேண் நெடும் புரிசை உவரா ஈகை துவரை ஆண்டு. இத்துடன் தொல்காப்பியம் சிறப்பு பாயிரத்தில் நச்சினார்க்கினியர் கூறும் உரை நோக்கத்தக்கது. தேவரெல்லாம் கூடி சேர இருத்தலில் மேருமலை தாண்டு தென் திசை உயர்ந்தது. இதற்கு அகத்தியனாரே ஆண்டு இருக்கற்கு உரியவர் என்று அவரை வேண்டிக் கொள்ள அவரும் தென் திசை கண் போதுகின்றார். துவராபதி போந்து நிலங்கடந்த நெடுமுடி அண்ணல் வலிக்கண் அரசர் 18 பதினன்குடி வேளிர் உள்ளிட்டாரையும் அருளாளரையும் கொண்டு போந்து காடு கெடுத்து நாடாக்கி என்று நச்சினார்க்கினியர் சொல்லி செல்கிறார். இவருடைய கூற்றிலிருந்து முதலாவதாக அகத்தியர் தமக்கு வேண்டப்பட்டவர்களையும், 2 வழியில் துவாரபதியில் சென்று அரசர் 18 பேரையும் 18 குடி வேளிர்களையும் உள்ளிட்ட அருளாளர் பலரையும் அழைத்து கொண்டு தமிழ்நாட்டிற்கு வந்து 3வது காடு வெட்டி நாடாக்கினார் என்பதாகும். இது நச்சினார்க்கினியர் தொல்காப்பிய சிறப்பு பாயிரத்து உரையில் கூறிய கருத்தாகும். அதாவது தென்னகம் தலைமைத்துவம் அற்றதாகவும் வளர்ச்சி அடையாமலும் இருந்திருக்கிறது. வடநாட்டார் வந்து காடு வெட்டி நாடாக்கி அரசு உருவாக்கி வளப்படுத்தினார்கள். மூதறிஞர் மூனா ராகவையங்கார் உரையாசிரியர் நச்சினார்க்கினியர் கூறிய இந்த துவாராபதி என்று குறிப்பிடப்படும் இடம் யாது?
அரசருக்கு தெய்வீக தன்மையை கொடுப்பதற்காக அவர்களது மூதாதையரை அவதார புருஷர்களாகவும் தெய்வாம்சம் பெற்றவர்களாகவும் அதீத சக்தி படைத்தவர்களாகவும் சித்தரிக்கப்படுவதுடன் புராண கதைகளையும் அவர்கள் மேல் ஏற்றி கூறுவதும் இயல்பு. தவிரவும் அரச விரிவாக்க காலத்தில் இவை அரசர்களுக்கு தேவையாகவும் இருந்திருக்கிறது. மூன்றாவதாக, இதே பொருள்பட வேளிரை வடநாட்டிலிருந்து வந்தவர்களாக டாக்டர் செண்பகவல்லியும் குறிப்பிடுகின்றார். இவ்வாறான கதைகள் தமிழ்நாட்டில் ஆதியில் புராண கதைகளாக கூறப்பட்டு நாளாவட்டத்தில் அதுவே உண்மை என்று மக்களால் நம்பத்தக்கதாக அமைந்துவிட்டன. இன்று வரலாறு விழித்து கொண்டது. எதற்கும் வடக்கை காட்டி நிற்கும் பண்பாட்டின் உண்மைத்தன்மை வெளிப்பட தொடங்கியிருக்கிறது. வடமொழியை உயர்த்தியும் தமிழை தாழ்த்தியும் பேசப்பட்ட காலம் மாறிக்கொண்டு வருகிறது. ஆய்வு முறைகளும் விருத்தி அடைந்து விட்டன. அகழாய்வு தொடக்க நிலையில் இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு என்று ஒரு வரலாறு உண்டு என்பதையும் தமிழர் உணர தலைப்பட்டு இருக்கிறார்கள். புலம்பெயர் தமிழர்கள் உண்மையை எடுத்து கூறுவதில் பின் நிற்பதில்லை. உலகிற்கு கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. கொடுமணல், கீழடி, ஆதிச்சநல்லூர் பகுதிகளில் கிடைக்கப்பெற்ற பானை ஓடுகள் பேசத் தொடங்கிவிட்டன. இன்று ஆய்வில் திசை திரும்பி இருக்கின்றது. கபிலர் பாடலில் கிருஷ்ணன் தலைநகரான துவராபதி குறிப்பிடப்படுவதும் வேளிரை கண்ணனோடு யாதவரோடும் துவராபதியோடும் தொடர்பு படுத்தி கூறுவதும் வேளிர் மன்னருக்கு தெய்வீக தன்மையை ஊட்டுவதற்காக புலவர் வழக்காகும். உயர்வு நோக்கி கூறப்பட்டதோர் முயற்சியே ஆகும். வேளிர் வடக்கிலிருந்து வந்தவர்கள் என்று உறுதிப்படுத்துவதற்கு தக்கதொரு புறச்சான்று கிடைக்கும் வரை இக்கருத்து ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இல்லை. வேளிர் என்னும் குலப்பெயர் பற்றிய ஆய்வு பலராலும் பல கால பகுதியிலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. வேளிர் என்பது வேள் என்பதன் பன்மையாகும். வேள் என்பது வேள்குடி தலைவனையும் வேளிர் என்பது அக்குடியில் பிறந்தாரையும் குறிக்கும் ஒரு என்று கொள்ளலாம். வேள் என்பதற்கு ஒளி, வெண்மை ஆகிய பொருட்கள் பொருந்துவனவாக உள்ளன. அத்துடன் வேள் என்னும் சொல் ஒரு மன்னன் பெயரோடு இணைந்து வரும்போது அவன் வள்ளல் எனப்படுகிறான். இங்கு வேள் என்னும் சொல் உதவி என்னும் பொருளில் ஆளப்பட்டுள்ளது. தாளாட்டி தந்த பொருளெல்லாம் தக்காட்கு வேளாண்மை செய்த பொருட்டு என்கிறார் திருவள்ளுவரும். வேண்மான் என்பது வேள்குடி பிறந்த ஆண்மகனையும், வேண்மாள் என்பது வேள்குடி பிறந்த பெண்மகளையும் குறிக்கும். 1810 இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் தாயார் வெளியனின் மகள் வேண்மாள் நல்லினி ஈன்ற மகன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறார். வேண்மாள் நல்லினி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறார். வெளியன் என்னும் பெயர் வேளிரை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது. வெளியன் என்னும் பெயர் வெண்மை, ஒளி என்னும் பொருளில் ஆளப்பட்டுள்ளது. வெளியன் வானவெளி போல உயர்ந்த உள்ளம் கொண்டவன் என்னும் பொருள்படுகின்றது. இவையெல்லாம் பண்டை காலத்தில் அரசர் பெருமையை, அவர்களுடைய குடிப்பிறப்பை சிறப்பித்து கூறும் உத்திகளாகும். இந்த வகையில் மன்னர் பெருமைகளை தெய்வங்களோடு இணைத்து கூற புராண கதைகளும் காலப்போக்கில் எழுந்ததை சங்க இலக்கியங்கள் பதிவு செய்திருக்கின்றன. தொல்காப்பியர் காலத்திலேயே தொன்மை தானே சொல்லும் காலை
உரையோடு புணர்ந்த பழைமை மேற்றே என்ற தொன்மம் பேசப்படுகிறது. அதாவது தொன்மை தானே சொல்லும் காலை உரையோடு புணர்ந்த பழமை மேற்றே. குடித்தோற்றம் குலமரபு பற்றிய புனை கதைகள் அரச குலங்களின் வளர்ச்சி தவிர்க்க முடியாததாகும். இத்தகைய ஒரு கதையே கபிலர் பாடலில், அதாவது புறநானூறு 201 பாடலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது உவரா ஈகை துவரை ஆண்டு என்று வரும் அந்த பாடல் அடிகளை நாம் நினைத்து கொள்ளலாம். வேளிர் என்பது ஒரு அரச குடிப்பெயர் என்ற அளவில் எடுத்துக்கொள்வதே பொருத்தமாக இருக்கும். தென்னாட்டில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்கள் குடியிருக்கிறார்கள் என்பதை ஏற்கனவே பார்த்து கொண்டோம். தொன்மையை தேடி தமிழ்நாட்டு மன்னர்கள் முதலாவதை பார்க்கவும். அகழாய்வில் முதல் இடை கடை பழைய கற்கால பண்பாடுகள் தொடர்ச்சியாக தென்னாட்டில் நிலவி இருந்ததை மண் அடுக்குகளின் ஆய்வு மூலம் வெளிப்படுத்தியுள்ளனர் ஆய்வாளர்கள். தமிழுக்காகவே தம் வாழ்நாள் முழுவதும் உழைத்த திரு ஐராவதம் மகாதேவன் அவர்கள் தமிழ்நாட்டில் இன்றுள்ள ஒரு மாபெரும் சமூகம்தான் தமிழ் இனத்தின் முன்னோர் என்று தனது நூலில் பதிவு செய்திருக்கிறார். மக்கள் நாடோடிகளாக திரிந்த காலம் மாறி நிலையாக ஓரிடத்தில் தங்கத் தொடங்கிய காலத்தில் இருந்தே சிறுக சிறுக குழு தலைமைத்துவம் உருவாகி அதுவே காலக்கிரமத்தில் சிற்றரசாகி அதன் பின்னர் அரச விரிவாக்கம் தொடங்கியது என்பது தென்னகத்துக்கு மட்டுமல்ல உலக வரலாற்றுக்கே பொதுவானதொரு வரலாறாகும். தொல்காப்பியர் காலத்திலே அரசு உருவாகிவிட்ட ஒரு நிலையை காணக்கூடியதாக உள்ளது. தொல்காப்பியர் காட்டும் அரசியலை உறுதிப்படுத்துவதற்கான இன்னும் ஒரு சான்று எமக்கு கிடைக்கும் வரை நாம் ஊகத்திலேயே தான் வாழ வேண்டும். பெருங்கற்சின்னங்கள் தமிழ்நாட்டுக்கே உரியவை என்பதை உறுதிப்படுத்துவதற்கு சிறிது கால அவகாசம்தான் தேவைப்படுகிறது. இந்த பெருங்கற்சின்னங்கள் காலத்தில் வேளிர் குழு தலைவர்களாக உருப்பெற்றிருக்க வேண்டும். பண்டை காலத்தில் தமிழகத்தில் பல்வேறு குழுக்கள் இருந்திருக்க வேண்டும். பண்டை தமிழ் சமூகத்தில் அரச உருவாக்கம் என்னும் பொருளில் நடைபெற்ற கருத்தரங்கில் ஆகஸ்ட் 18, 2014 பேசிய தொல்லியல் அறிஞர் பூங்குன்றன் அவர்கள் அகழாய்வில் இன்றைய நிலையில் ஆதிக்குடி அமைப்புகள் பற்றிய ஆகக்கூடிய தகவல்களை கொடுமணலில் காணலாம் என்கிறார். அதாவது கீழ் அடுக்குகளில் குடி பற்றிய தொல்லியல் சான்றுகளும் அதன் மேலான அடுக்கில் எழுத்து பற்றிய தொல்லியல் சான்றுகளும் அதற்கும் மேலான அடுக்கில் வேந்தன் பற்றிய தொல்லியல் சான்றுகளும் கிடைத்திருப்பதாக கூறுகிறார். இது 6 ஆண்டுகளுக்கு முன்னிய செய்தி. இன்று நிலை மாறிக்கொண்டே வருகிறது. ஆய்வுக்களம் மேலும் விரிவுபட்டிருக்கிறது. அகழ்வாய்வும் இன்றைய நிலை. அகழ்வாய்வு இன்னமும் தொடக்க நிலையே இருக்கிறது. பெருங்கற்சின்னங்களும் வேளிருக்கும் உள்ள தொடர்பு தெளிவாக அறிய முடியாவிட்டாலும் கிடைக்கப்பெறும் அகழ்வாய்வு சான்றுகளை கொண்டு இன்றைய நிலையில் அரச உருவாக்கம் பற்றி ஓரளவுக்கு அறியக்கூடியதாக உள்ளது. தொல்காப்பியர் காலத்திலே குழு நிலையில் இருந்து அரச உருவாக்கம் தொடங்கிவிட்டது என்று கண்டோம். புறத்திணையியல் பெரும்பாலும் இரு குழுக்களிடையே நடைபெறும் சண்டைகள் பற்றியே பேசுகின்றன. வேந்துவிடு முனைவர் வேற்றுப்புலக்களவின் தந்து ஓம்பல் மேவற்றாகும். வேந்துவிடு முனைவர் வேற்றுப்புலக்களவின் தந்து ஓம்பல் மேவற்றாகும். தொல்காப்பியம் புறத்திணையியல் 2.
வீர மறவர்கள் ஆகோல் காரணமாக அதாவது மாடு பிடிக்க புறப்படுகிறார்கள். ஆனிரைகளை கவர்வதன் படிமுறை வெற்றித்துறைகள் வாயிலாக மிக விரிவாக கூறப்படுகிறது. களவுக்கு வழி அனுப்ப வந்த கூட்டத்தார் மன்றுகளில் காத்திருப்பதும், படை ஓசைப்படாமல் முன்னேறி செல்வதும், விரிச்சி அதாவது சகுனம் கேட்பதும், ஒற்றர்கள் அறியாது மாற்றார் எல்லையுள் நுழைந்து உளவு பார்த்தலும், ஆனிரைகளை அவர்கள் அறியாது கவர்தலும், கவர்ந்த ஆனிரைகளை உரியார் அறியாதவாறு இரகசியமாக ஓட்டி வருதலும், எதிரிகள் வழிமறுத்தலும், ஆக்களை மீட்கும் முயற்சியில் இருவரிடையே ஏற்படும் பூசலும், நோயின்று உயிர்த்தல், நுவல்வழி தோற்றம், தந்து நிறை, பாத்தீடு, உண்டாட்டு, கொடை, தொல்காப்பியம் புறத்திணையில் 103 என்று 14 துறைகளில் கூறி செல்லும் முறை ஒரு பெரிய போரை பற்றியதாக இல்லை. ஆகோலுக்காக அதாவது மாடு பிடிக்க சென்றவர்கள் வெற்றியோடு திரும்புதல் கண்ட மன்றில் காத்து நின்ற உற்றார் உறவினர் மகிழ்தல், கொண்டு வந்த ஆக்களை மன்றில் கட்டுதல், ஆனிரைகளை பங்கிட்டுக் கொள்ளுதல் பாத்தீடு, கொண்ட வெற்றி கொண்டாடுதல் அதாவது உண்டாட்டு, நிறைகளை இரவலருக்கு பரிசாக கொடுத்தல் முதலிய செய்திகள் கூறி செல்லும் வகை அரச உருவாக்க காலநிலையைத்தான் காட்டுகிறது. இவ்வாறான பூசலில் சாதனை படைத்த வீரனுக்கு பரிசிலும் பட்டமும் வழங்குவதுடன் வீரம் மரணம் அடைந்தவர்களுக்கு நடுகள் நாட்டி வழிபடும் வழக்கமும் இருந்திருப்பதை தொல்காப்பியர் பதிவு செய்திருக்கிறார். இவை அனைத்தும் குழுக்களிடையே நிலவிய பூசல்கள், அப்பூசல்களின் விளைவான குழுத்தலைமை, அதன் வளர்ச்சியான அரச உருவாக்கம் என்பவற்றையே காட்டி நிற்கின்றது. வேளிர் தொல்குடிகள் என்னும் அவர்கள் சேர சோழ பாண்டியர் காலத்திற்கு முந்தியவர்கள் என்றும் சங்க இலக்கியங்கள் சான்று பகர்கின்றன. அதாவது வேளிர் தொல்குடிகள் இவர்கள் பழமை வாய்ந்தவர்கள் என்றும் அவர்கள் சேர சோழ பாண்டியருக்கு காலத்தால் முந்தியவர்கள் என்றும் சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன. இவற்றை அகழ்வாய்வு சான்றுகள் கல்வெட்டுக்கள் உறுதி செய்கின்றனவா என்று பார்க்கலாம். இந்திய கல்வெட்டு சான்றுகள். முதலாவது கொடுமணல் கல்வெட்டு. பண்டைய கொங்கு நாடுதான் இன்றைய ஈரோடு மாவட்டம். நொய்யல் ஆற்றின் வடகரையில் நொய்யல் ஆற்று நாகரிகம் என்று அழைக்கப்பட்ட கொடுமணல் என்னும் ஊர் அமைந்துள்ளது. நொய்யல் ஆற்று நாகரிகம். கொடுமணல் இரும்பு காலம், வரலாற்று காலத்தின் தொடக்க காலம், சங்க காலம் என்னும் காலப்பகுதிகளில் மக்கள் வாழ்ந்த பகுதியாக கொள்ளப்படுகிறது. இங்கு அதற்கான ஆதாரங்கள் காணப்படுகின்றன. கொடுமணல் பட்ட வினை மான் அருங்கலம், பந்தர் பயந்த பலர் புகழ் முத்தம் என்று 1875 பாடல் குறிப்பு மூலம் கொடுமணல் பந்தர் போன்ற பண்டைக்கால ஊர்கள் வெளிநாட்டு வணிகர் வந்து சென்ற பன்னாட்டு வணிக தலமாக இருந்தமை குறிக்கப்படுகிறது. அதாவது கொடுமணம் பட்ட வினைமான் அருங்கலம் பந்தர் பயந்த பலர் புகழ் முற்றம் என்பது இங்கு கொடுமணல் பந்தர் என்னும் இரு பண்டைய ஊர்களும் அங்கு நடைபெற்ற பன்னாட்டு வணிகம் நடைபெற்றதற்கான ஆதாரமும் சங்க இலக்கியத்தில் கூறப்பட்டிருக்கிறது. சங்க இலக்கியத்தில் கொடுமணம் என்று வழங்கப்பட்ட ஊர் இன்று கொடுமணல் என்று அழைக்கப்படுகிறது. இவர்கள் இரும்பு காலத்தைச் சேர்ந்தவர்களாயினும் பெரிய கற்பலகைகளையும் பெரும் கற்களையும் அதிக அளவில் பயன்படுத்தியதால்
இவர்கள் பெருங்கற்படை பண்பாட்டிற்குரிய மக்கள் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். இங்கு விலை உயர்ந்த மணிகள் ஆயிரக்கணக்கில் கண்டெடுக்கப்பட்டன. ரோமானியரால் பெரிதும் விரும்பப்பட்டதாக E.H. வார்மிங்டன் அவர்களால் The Commerce Between the Roman Empire and India 1948 என்னும் நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அரிய கல்வகைகள் யாவும் கொடுமணல் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இப்பகுதியில் அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்ட கருப்பு சிவப்பு, கருப்பு நிற மண்கலங்கள், 400க்கும் மேற்பட்ட தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிப்புகள் இவை அனைத்தும் இதை நோக்கியே செல்கின்றன. இவற்றுள் சில பெயர்கள் சங்க இலக்கியங்களுடன் ஒத்த பெயர்களாக காணப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக ஆதன், சாத்தன், கோன், அந்தை, மகன் என்பவற்றை கூறலாம். தமிழ் எழுத்துக்களுடன் பிராகிருத மொழி கலப்பும் இருந்ததற்கான சான்றுகளும் காணப்படுகின்றன. பிராகிருதம் கலந்த கல்வெட்டுக்கள் தனித்தமிழ் கல்வெட்டுக்களை விட காலத்தால் பிந்தியவையாக இருக்க வேண்டும். இங்கு நடந்த அகழ்வாய்வில் 2 பானை ஓடுகளில் வேள் என்னும் எழுத்துக்கள் காணப்பட்டதாக அறியப்படுகிறது. கொடுமணல் பகுதியில் ஆய்வை மேற்கொண்ட வரலாற்று பேராசிரியர் காவன்னா இராஜன் அவர்கள் தமிழகத்தில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வுகளின் அடிப்படையிலும் கரூர், கொற்கை, அழகன்குளம், உறையூர், அரிக்கமேடு, வல்லம், கொடுமணல், மயிலாடும் பாறை, மாங்குடி, தேரிருவேலி ஆகிய சங்ககால ஊர்களில் மேற்கொண்ட அகழாய்வில் கிடைத்த மண்ணடுக்கு ஆய்வின் அடிப்படையிலும் தமிழகத்தில் காணப்படும் பண்டைய தமிழ் பிராமி வடிவங்களை இன்றைய தரவுகளின் அடிப்படையில் கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 4ஆம் நூற்றாண்டிற்கு முன் எடுத்துச் செல்லலாம் என்கிறார். இவர் புதுச்சேரியின் வரலாற்று பேராசிரியர். கொடுமணல் பகுதியில் வேளிர் குலத்தரசர் ஆட்சி நீண்ட காலமாக நடந்திருக்கிறது என்பதை பதிவு செய்து கொள்வோம். அதாவது கொடுமணல் என்று கூறப்படுகின்ற பழைய நகரம், அந்த நகரத்தில் வேளிர் குலத்தவர்கள் ஆட்சி நீண்ட காலமாக நடைபெற்றிருக்கிறது என்பதை நாம் பதிவு செய்து கொள்ளலாம். இது சான்றுகளுடன் பின்னால் நிரூபிக்கப்படும். இரண்டாவதாக மாங்குளம். முதலாவது கொடுமணல் பற்றிய தகவலை அறிந்தோம். இரண்டாவது மாங்குளம் கல்வெட்டு. மதுரை மாவட்டத்தில் உள்ள மாங்குளம் என்னும் ஊரிலே 6 கல்வெட்டுக்கள் கண்டறியப்பட்டன. இவை பெரும்பாலும் சமண துறவிகளுக்காக செப்பனிடப்பட்ட படுக்கைகள் பற்றியவை. அவற்றுள் 6ஆம் கல்வெட்டில் வெள் அறை நிகமதோர் கொடி ஓர் என்னும் வாசகம் காணப்படுகிறது. இதன் பொருள் வெள் அறை என்னும் ஊரைச் சேர்ந்த வணிகத்தார் அமைத்து கொடுத்த கற்குகை என்பதாகும். வெள்ளறை என்பது வேள் அறை, அதாவது வேள் ஊர் ஆக இருந்திருக்க வேண்டும் என்பது அறிஞர் கருத்து. தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்தில் சில எழுத்துக்களின் வரி வடிவம் பற்றி கூறப்படுகிறது. தொல்காப்பியர் காலத்தில் எகரமும் ஒகரமும் புள்ளி பெற்று ஏகாரத்தில் இருந்தும் ஓகாரத்தில் இருந்தும் தம்மை வேறுபடுத்தி காட்டுகின்றன என்று எழுத்ததிகாரத்தில் கூறப்படுகிறது. எகர ஒகரத்து இயற்கையும் அற்றே தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் நூற்பா 16 என்று கூறும் இந்த நூற்பாவை அதற்கு முந்திய மெய் எழுத்தெல்லாம் புள்ளியோடு நிலையல் என்னும் தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் நூற்பா 15 என்னும் நூற்பாவுடன் இணைத்து பார்க்க வேண்டும். முற்காலத்தில் கல்வெட்டுக்களில் புள்ளி இட்டு எழுதுவதில் உள்ள சிக்கல் காரணமாக
புள்ளி இட்டு எழுதும் மரபு இருக்கவில்லை. வெள் என்பதை படிப்பவர்கள் வேள் என்று படிக்க வேண்டும். இதன் காலம் ஏறக்குறைய பொ.ஆ.மு, அதாவது கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 3ஆம் நூற்றாண்டு அல்லது அதற்கு முன் என்று கூறப்படுகிறது. எனவே இப்பொழுது மாங்குளம் கல்வெட்டினுடைய காலம் கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 3ஆம் நூற்றாண்டு அல்லது அதற்கு முன் என்பதை நாங்கள் இங்கு கூறிக்கொள்வோம். இந்த மாங்குளம் 6 கல்வெட்டுகளையும் தொகுத்து பார்க்கும் போது இவை தமிழக வரலாற்றை எழுதுவதற்கு பெரிதும் துணையாக அமையும். இவற்றில் சங்ககால பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் பற்றிய தகவலும் கூறப்பட்டிருக்கிறது. எமது கட்டுரை நோக்கிற்காக 6ஆம் கல்வெட்டில் உள்ள வேள் அறை என்பதை மட்டும் பார்த்து கொள்ளலாம். இந்த கட்டுரையிலே படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த படங்கள் இயக்கி என்னும் சஞ்சிகையிலிருந்து ஏப்ரல் 18ஆம் தேதி 2018 இயக்கிய என்னும் சஞ்சிகையிலிருந்து எடுக்கப்பட்டது. படத்தை பாருங்கள். இந்த படத்திலே மாங்குளம் கல்வெட்டு படத்தை பாருங்கள். தமிழி எழுத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய மொழிபெயர்ப்பு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெள் அறை நிகமதோர் கொடி ஓர். இந்த வெள் அறை என்பதை வேள் அறை என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். 3ஆவதாக புலிமான் கோம்பை. புலிமான் கோம்பை என்னும் இடம் தேனி மாவட்டத்தில் வைகை ஆற்றங்கரையில் இருக்கிறது. இங்கு புலிமான் கோம்பை என்னும் இந்த சிற்றூரில் பிராகிருதம் கலவாத தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட 3 கல்வெட்டுக்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. பிராகிருதம் கலவாத தமிழ் எழுத்துக்கள் 3 கல்வெட்டுக்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. இவையே இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுக்களில் மிக பழமையானவை. கால அடிப்படையில் 2 கல்வெட்டுக்கள் கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 4ஆம் நூற்றாண்டையும் 1 கல்வெட்டு கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 3ஆம் நூற்றாண்டையும் சார்ந்தது என்று கணிக்கப்பட்டுள்ளது. தொல்காப்பியம் கூறும் ஆகோல் பற்றி கூறும் 1ஆம் கல்வெட்டு இதுவாகும். 2ஆம் கல்வெட்டின் விளக்கம் வேள் ஊரைச் சேர்ந்த பதவன், அதாவது வேள் ஊர் அவ்வன் பதவன் என்பதுதான் புலிமான் கோம்பை கல்வெட்டில் சொல்லப்படுகின்ற தகவல். அதனுடைய மொழியாக்கம் வேள் ஊரைச் சேர்ந்த பதவன் அவ்வன் என்பவனுக்கு எடுக்கப்பட்ட நடுகள் என்பதாகும். இதில் அவ்வன் என்பது மூத்தோர் என்னும் பொருள்பட கொள்ளப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 4வது அரிட்டாப்பட்டி கல்வெட்டு. மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் 2 கல்வெட்டுக்கள் உள்ளன. இந்த கல்வெட்டில் கூறப்பட்டிருக்கின்ற விஷயம் நெல்வெளி சிலியவன் அதினன் ஒளியன் முலாகை கொடுப்பித்தோன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை கல்வெட்டு வழி நின்று நாங்கள் ஆராய வேண்டும். நெல்வேலியைச் சேர்ந்த நெல்வெளி சிலியன் அதினன் ஒளியன் என்பவன், இது அவனுடைய பெயர். இக்குகை களத்தை கொட்டுப்பித்தான். கொட்டுப்பித்தான் என்பது அவன் பொழிந்து கொடுத்தான் என்பதாகும். அதாவது கல்லில் பொழிந்தான். நெல்வேலி என்பது இன்றைய திருநெல்வேலியின் தொன்மை பெயராக இருக்க வேண்டும். சிலியன் என்பது செழியன் என்னும் பாண்டியர் குடிப்பெயராகும். சிலியன் என்பது செழியன் என்பதன் பாண்டியன் குடிப்பெயராகும். அதினன் வெளியன் என்பவன் கொடையாளி. அதினன் என்னும் பெயர் ஆண்டிப்பட்டி புதையலில் கிடைத்த ஈய காசுகளிலும் இந்த பெயர் காணப்படுகிறது. வேறு ஒரு தடயத்தில் இது காணப்படுகிறது. எனவே அதினன் என்னும் பெயர் ஒரு பிரபல்யமான பெயராக அந்த காலத்தில் இருந்திருக்க வேண்டும். வெளியன் என்னும் பெயர் சங்க இலக்கியத்தில் தித்தன் வெளியன் என்னும் பெயராக இடம்பெறுகிறது.
வெளியன் என்பதை ஒளிமை தன்மை உடையவன் என்று பொருள் கொள்ளலாம். வெள் என்பதன் நீட்டலே வேள் என்பது ஆய்வு முடிவாகும். எனவே நெய்வேலியை ஆண்ட அதினன் என்னும் வேள் அமைத்து வைத்த கற்படிக்கையாக இதனை கருதலாம். இவ்வேள் பாண்டியர் குடியைச் சேர்ந்தவன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இக்கல்வெட்டு கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. மேலே தரப்பட்ட மிக பழமையான 3 கல்வெட்டு சான்றுகள் மூலம் பண்டைய தமிழகம் என்ற எல்லைகள் வரையறுக்கப்பட்ட பகுதிகளில் வேளிர், அதாவது பண்டைய தமிழகம் என்று வரையறுக்கப்பட்ட பகுதிகளை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ்கூறு நல்லுலகம் என்பது. இங்கு அந்த வரையறுக்கப்பட்ட பகுதிகளில் வேளிர் என்னும் குழு தலைவர்கள், சிற்றரசர்கள், அரசர்கள் என்னும் பெயரால் ஏறக்குறைய கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 5 முதல் 2க்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் நிலையாக ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்று கொள்ளலாம். தொல்லியல் ஆய்வு தொடர ஆய்வு முடிவுகளும் மாறிக்கொண்டே போகலாம். மக்கள் கூட்டம் நிலையாக ஓரிடத்தில் தங்கி குழுவாக வாழ தலைப்பட்ட போது அக்குழுவின் நோக்கமும் தேவைகளும் பெருகின. குழு வாழ்க்கையின் நோக்கான பாதுகாப்பு முதலிடம் பெற்றது. பாதுகாப்பை எவனால் தர முடியுமோ அவனே தலைவனாகிய போது அவனுக்கு துணை தேவைப்பட்டது. தேவைகள் பெருகின. படை, ஆலோசகர் என்று குழு வளரத் தொடங்கியது. குழு தலைவன் கடமை பெருகிய போது உரிமையும் பெருகியது. புலவர்களும் இணைந்தார்கள். இவ்வாறு வளர்ந்த அரச உருவாக்கத்தையும் விரிவாக்கத்தையும் சங்க இலக்கியத்தில் காணக்கூடியதாக உள்ளது. வேளிருக்கு என்று தனியான அரசு, தனியான கொடி, முரசு முதலிய அரச சின்னங்கள் இருந்திருக்கின்றன. இந்த அரச வளர்ச்சியில் பின்தோன்றிய வேந்தர்கள் முன் தோன்றிய வேளிரை விட படைபலத்தில் மிக்கவர்களாக இருந்தமையால் மூவேந்தர்கள் வேளிரை மிஞ்சியவர்கள் ஆனார்கள். பிற்காலத்தில் தொல்காப்பியர் காலத்திலேயே, அதாவது கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 711 என்று கணிக்கப்பட்டுள்ளது, சேர சோழ பாண்டியர் அடையாள மாலைகளால் அவர்கள் அறியப்படுகிறார்கள். பல வேளைகளில் போர்களில் அரசர்களுக்கு வேளிர் உதவிக்கு சென்றிருக்கிறார்கள். இதுவே தமிழ்நாட்டின் அரசு வளர்ந்த வரலாறு. இவ்வரலாற்றுக்கு புலவர்கள் அணி சேர்த்தார்கள். வேளிர் என்னும் பெயரால் பல வேளிர் அரசர்கள் சங்க இலக்கியத்தில் அறியப்படுகின்றனர். இவர்கள் அனைவரும் ஒரே குடியிலிருந்து கிளைத்தவர்களாக ஆக வேண்டும். அடுபோர் வியா, விழுப்புகழ் விண்தோய், வியன்குடை, ஈர் 7 வேளிர் 5 ஒருங்கு எறிந்த என்று அகநானூறு 135ஆம் பாடல் கூறுகிறது. அதாவது 14 குழுக்களின் தலைவர்களாகிய வேளிர் ஒன்றாக எதிர்த்து போரிட்டிருக்கிறார்கள் என்று அறியப்படுகிறது. இவ்வாறு பல வேளிர் குழுக்கள் இருந்து அவை படிப்படியாக வளர்ந்து அரச நிலையை அடைந்திருக்கலாம் என்று கொள்ளுவது சரியாக இருக்கும். சங்க இலக்கியம் பல வேளிர் மன்னர்களை மிக உயர்வாக கூறுகிறது. 10 செல்வக்கடுங்கோ வாளி ஆதனை பாடும் கபிலர். 10 செல்வக்கடுங்கோ வாளி ஆதனை பாடும் கபிலர் பாரியை எம்கோ என குறிப்பிடுகிறார். பாரி வேளிரை எம்கோ என அங்கு குறிப்பிட்டிருக்கிறார். புலர்ந்த சாந்தின் எம்கோ புலர்ந்த சாந்தின் புலரா ஈகை மலர்ந்த மார்பின் மாவன் பாரி என்று 10 7ஆம் பத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வேளிர் குல தலைவன் தலைமை நிலையில் இருந்து கோன் ஆகிய நிலை அறியப்படுகிறது. எனவே குழு தலைவர்களாக இருந்து பிறகு கோனாக ஆகியிருக்கிறார்கள். இலங்கை கல்வெட்டு சான்றுகள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது வேளிர் தொடர்பான இலங்கை கல்வெட்டு சான்றுகள். வேளிர் பற்றிய 100க்கும் மேற்பட்ட கல்வெட்டு சான்றுகள்
இலங்கையில் தமிழர் தாயகத்தில் கிடைத்திருக்கின்றன. இக்கட்டுரையில் இலங்கை தொடர்பாக கூறப்படும் தகவல்கள் அனைத்தும் பெரும்பாலும் பேராசிரியர் சீனா பத்மநாதன் அவர்களின் இலங்கை தமிழர் வரலாறு, அதாவது கிழக்கிலங்கையில் நாகரும் தமிழரும், கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 250 முதல் கிறிஸ்துவுக்கு பிற்பட்ட 300ஆம் ஆண்டு வரை என்னும் வரலாற்று நூலிலிருந்து எடுக்கப்பட்டவை ஆகும். இந்நூல் இலங்கை இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தால் வெளியிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. வேளிர் தொடர்பான இலங்கை கல்வெட்டுகள் பற்றிய தகவல்களை அடுத்த தொடரில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.